ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோன்னு அந்த வீடியோ தாங்க. பொங்கலோட ஃபஸ்ட்டு நாள் தாங்க பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி நாங்கள் எங்கே பொங்கல் வச்சோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வைப்போங்க. எங்கள் இடத்துலையே பார்த்தீங்கன்னா பாம்பு புத்து இருக்கிறதால நாங்கள் எப்பயுமே வந்து இங்கே தாங்க பொங்கல் வைப்போம். இந்த இடம் நீங்கள் ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீட்டு பக்கத்துலேயே ஒரு மேட்டு காடு இருந்தது பார்த்தீங்களா? நான் கூட வந்து காமிச்சேன் வீடியோவில். புளிய மரம் கூட இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு புத்து இருக்குது. அங்கே தாங்க இப்போ வச்சிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது சீக்கிரம் வந்து டக்குன்னு பொங்கல் வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலும் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். எப்பயுமே வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பொங்கல். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பொங்கல் வைப்பேன். எங்கெங்கே வைக்கிறேன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களும் அவரும் பார்த்தீங்கன்னா பாம்பு புத்துக்கு வந்து அங்கே மஞ்சளும் குங்குமமும் வந்து போட்டுட்ருக்காங்க. நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறோன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்களான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி புத்துக்கண்ணுக்கு வந்து பொங்கல் வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரித்திக்கும் பாருங்கள், அவனும் பயப்படாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டுட்ருக்கான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலெல்லாம் இறக்கி வச்சுட்டோங்க. ஸோ பொங்கல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண வேண்டியது தாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள் வீடியோ நீங்கள் கண்டினியூவாக. இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நிறையா வேலை இருந்ததுங்க. கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங்லேருந்தே நான் எதுவுமே சாப்பிடல. எப்பயுமே வந்து எங்கே பொங்கல் வைக்க போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதாவது பொங்கல் வச்சாலும் சரி, சாப்பிடாம இருந்து தாங்க நான் பொங்கல் வைப்பேன். ஸோ அன்றைக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல. பொங்கல் வைக்கவும் ரொம்ப லேட் ஆனதால் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. ஸோ அதனால தான் என்னால் நிறையா வீடியோ எடுக்க முடியல. ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோழியை வந்து நாங்கள் இப்போ கட் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் 2-3 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். பொங்கலோட கடைசி நாளில் தான் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த கொண்டையில் மட்டும் லைட்டாக கீரல் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து விட்டுருவோம் நாங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் வீடியோ கண்டினியூவாக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லபடியாக பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. இந்த கோழியை பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் முடிஞ்சு இந்த கடைசி நாளில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்வாங்கள்ல, அந்த டைமில் வந்து கட் பண்ணிடுவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முதல் நாள் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. நான் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொங்கல் சாப்பிட்டு இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க கிளம்புறோம். எங்கன்னா வந்து அம்மா வீட்டுக்கு தாங்க. அம்மா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் வந்து இறந்தவங்களுக்கு வந்து துணி வச்சு படைப்பாங்க. இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் தாங்க. ஈவினிங் டைமில் தான் எப்பயுமே வந்து இங்கெல்லாம் வந்து துணி வச்சு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. இப்போ என்னென்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு தாங்க துணி வச்சு படைச்சி சாமி கும்பிட்டாங்க. அங்கே எங்கள் வீட்லேயும் பொங்கல் வைக்கிற வேலை இருந்ததால் என்னால் வந்து லேட்டாக தாங்க எப்பயுமே வர முடியும். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக சாமி கும்பிட்ற டைமுக்கு தான் நான் வருவேனே. வந்தவொடனே சாமி கும்பிட்டுட்டு உடனே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடணும். என்னென்னா நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அங்கே சாமி கும்பிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்போ வந்தாலும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அங்கே கிளம்பிடுவோங்க எங்கள் வீட்டுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் பாருங்கள். இப்போ தாங்க எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிட்டு முடித்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உடனே எங்கள் வீட்டுக்கு கிளம்பணுங்க.